ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, உங்கள் சாய்ராம்ஜி அப்பா வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம ஹீலிங் பண்ணும்பொழுது எவ்வளவு தூரத்திலிருந்து பண்ணாலும், நாடு விட்டு நாடு, நகரம் விட்டு நகரம், கடல் தாண்டி எல்லாம் கூட ஒரு சக்தியை, அந்த சக்தி, அந்த அதிர்வலைகளை, அந்த என்ன சொல்கிறது, வைப்ரேஷனை நம்ம கொடுக்க முடியுது. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நமக்கு கருணை இருக்கணும், ரெண்டாவது அன்பு இருக்கணும், மூன்றாவது நமக்கு கடமை இருக்கணும், நான்காவது காசு வாங்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையும், அந்த ஹீலிங் அப்படி சொல்லக்கூடிய ஆற்றுப்படுத்துதல்னு தமிழில் சொல்லுவோம். ஹீலிங்கை ஆற்றுப்படுத்துதல், சரிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம்? இது என்னால் மட்டும் எப்படி முடியுது, மற்றவங்களால முடியாதா? என்கிட்ட நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, என்னுடைய சிஷ்யர்கள் கற்றுண்டு நிறைய நாடுகளில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களில் ஒரு சிலர் நல்ல ஷைன் ஆகிறாங்க, நிறைய நல்லா பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரெமெடி கொடுக்குறாங்க. அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலரால் ஏன் முடியலை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். பொதுவாகவே நம்ம மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு, ரொம்ப 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 தேவையான உறுப்பு, செயல்படக்கூடிய உறுப்பு, எல்லா உறுப்புகளையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது. அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு, அது மனசு அப்படிங்கிறது தான். மனசு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன். ஆனால் நிறைய பிள்ளைங்க அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை. அதனால தான் கஷ்டப்படுறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க, அதை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்க கஷ்டப்படாமல் சந்தோஷமாக எங்கட அப்பா நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு மனசு எங்கே இருக்குது தெரியுமா? யாராவது நினச்சி பார்த்தோமா? மனசுங்கிறதையே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். மனசுன்னு ஒன்று இருக்குதே, அதையே நம்ம தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உண்டு உறங்குவதை கண்டதே இல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே, தடமென்ற மிடிகரையில் பந்தபாசங்கள் நம் தாவரம் பெண்ணலிட்டு, தாயென்று செய்யென்று நீ என்று நான் என்று தமியேனை இவ்வண்ணமாய் இடை நின்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதும் அழகாகுமோ இசனே சிவகாமி நேசனே எனை என்ற தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு அந்த சிறுமணலி முனுசாமி ஐயா சொன்ன மாதிரி, நம்ம என்னத்தையோன்னு நினச்சிக்கிட்டு, என்னத்தையோன்னு சாப்பிட்டுட்டு, எப்படியோன்னு வாழ்ந்துக்கிட்டு, கடைசியில் எல்லாரும் போல், ஆடு மாடுகள் போல் நம்ம விழுந்து போகிறோம். கடைசியில் எதுக்காக வந்தோம், என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல. ஸோ மறுபடியும் நான் சப்ஜெக்ட்டு வரேன், அது எங்கேயோ போயிடுது. அதனால் மறுபடியும் சப்ஜெக்ட்டு வரேன். நாம் மனசு எங்கே இருக்குது, நாம் என்ன நினைக்கிறோமோ அங்கே தான் நம்ம மனசு போகுது. அதுக்கு தூரம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை. நாம் கெட்டவங்களை நினைக்கும் போது நம்முடைய சூக்ஷ்ம சக்தி அவங்களோட இணைஞ்சி நம்முடைய வலிமை குறைஞ்சி போகுது, நம்முடைய சக்தி விரயமாகுது. அப்படிங்கிறது சத்தியமான விஷயம். இதை நிறைய பேர் நம்புறதே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன் இல்லையா? நான் நம்புறதுனால நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். எனக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும், போன வாரம் கூட பாருங்கள், நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடை எரிஞ்சு போச்சு, 1 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு. நான் சிரிக்கிறேன். அந்த பிடில் வாசிக்கும் போது, அதாவது பிடில் வாசித்தாராம் அந்த நீரோ மன்னன், அந்த மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா, எனக்கு இந்த சின்ன விஷயத்தை கொடுத்து இதோடு என்னுடைய கர்ம வினையை கழிச்ச, என்னுடைய திருஷ்டியெல்லாம் கழிச்சிட்ட, கோவிலுக்குள்ளே அதாவது மெயின் ஸ்ட்ரக்சரில் எதுவுமே இல்லாமல் என்னை காப்பாற்றினப்பான்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி அந்த சூக்ஷ்ம சக்தியானது அந்த கெட்டவங்களோட பேசும்பொழுது நமக்கு குறைஞ்சி போகுது, சக்தி விரயமாகுது. ரெண்டாவது, நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அது காலில் இருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் சுய உணர்வு அப்படின்றது இருக்குது. அதுக்கும் உணர்வு இருக்குது. நாம் கிள்ளோம்னா அதுக்கு தான் வலிக்குது. அதுக்கப்புறம் தான் இருக்கிற அந்த தொடர்புகள் மூலமாக நம்ம
மூளைக்கு அது எடுத்து சொல்லுது. மூளைக்கு எடுத்து சொன்ன உடனே நமக்கு வலிக்குது, அந்த உணர்வு நமக்கு தெரியுது. மூன்றாவதாக அந்த நில பிராண சக்தி உடலுக்கு நமக்கு உறுதியை கொடுக்குது. நில பிராணம் அதாவது பூமி. அடுத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் உண்டு. இப்போ அதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா, நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய இந்த காணொலியை, நம்ம பாபா பிரேயர் அப்படின்ற காணொலியை கேட்குறவங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி நம்ம இது அன்ன சரீரம், அன்னம் உண்டதுனால வந்த ஒரு சரீரம், அதனால் இதை அன்ன சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இதையும் தாண்டி சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் நமக்கு இருக்குது. இதுவே ஒளி உடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒளி அதாவது பெருமாளுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கடவுள்களுக்கெல்லாம், பாபாவுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ரவுண்டு போட்டு ஒரு சூரியனை மாதிரி ஒரு கதிர்களை நம்ம வச்சுருப்போம். அதுதான் ஆரா பவர் அப்படின்னு பேர். ஸோ பொதுவாகவே நம்ம சித்தர்கள், ஞானிகள் அப்படிலாம் வந்தாக்கா அவங்கள சுற்றி ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அதனால தான் நமக்கு நம்மளுடைய உடல் இருக்கிற அந்த சக்தி நிலை தூண்டப்பட்டு நாம் சக்தியோடு வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்குது. புத்தர் வருகின்ற பொழுது, புத்தர் நடந்து வந்தார்னாக்கா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த அதிர்வு அவர் மற்றவங்களுக்கு ஏற்படுமா. அந்த ஒளி உடல் வரக்கூடிய அந்த நேரத்தில் வள்ளலார் இந்த மாதிரிலாம் முக்கியமான ஒரு சித்தர்கள் வரும்பொழுது அந்த மாதிரி ஏற்படும், அந்த உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுகமும் நோயும் வலியும் உணர்வும் நம்முடைய பிராண உடலால் உணரப்படுது. அதாவது அன்னமய கோஷம், சாப்பாட்டினால் வளர்ந்த இந்த உடலுக்கு பேர் அன்னமய கோஷம் அப்படின்னு பேர். அந்த உடலால் சுகத்தையும் நோயையும் வலியையும் உணரக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு இந்த அன்னமய கோஷமா அப்படிங்கிற இந்த உடலுக்கு கிடைக்குது. அந்த மகான்கள் சித்தர்களை சுற்றி ஒளி உடல் பல 100 அடிகளுக்கு பரவி இருக்கின்றதை நம்ம பார்த்தோம். இந்த பல்வேறு நோய்களின் பதிவுகள் மனோ சரீரத்தில் பதிவாகி இருக்குது. நம்ம ஏற்கனவே நமக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அந்த ஹெரிடிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பரம்பரையாக வருதுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி நோயினுடைய தாக்கம் கூட அந்த ஒளி உடலில், ஏதாவது பரு உடல்னால் நம்ம அன்னமய கோஷம், சாப்பாட்டினால வந்த இந்த உடல், நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த உடலை தவிர அந்த ஒளி உடல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூக்ஷ்ம தேகம், அதில் கூட அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம பல பிறவிகள் எடுத்தாலும் கூட அந்த சூக்ஷ்ம உடலுடைய பலன் நமக்கு அந்த இது கிடைக்கும், வாலாயமாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. இந்த மாதிரி பல்வேறு நோய்களுடைய அந்த பதிவுகள் மனோ சரீரத்திலும் கூட, மனசு அப்படிங்கிற ஒரு உடல் இருக்குது இல்லையா, மனோமய கோஷம், அன்னமய கோஷம்ன்றது சாப்பாட்டினால் வர்றது, மனோமய கோஷம் அப்படிங்கிறது மனசுனால் வரக்கூடியது. நம்ம அறிவு, நம்முடைய மனசு, நம்ம சந்திக்கிற சந்திப்புகள், நம்ம பேசுகிற பேச்சுக்கள், நம்ம கேட்ட கேள்விகள், நமக்கு உற்ற உணர்வுகள், இதெல்லாம் தான் நமக்கு அனுபவம். அதுதான் மனசாக மாறுது நமக்கு, அந்த மனோமய கோஷம் அப்படின்னு சொல்கிறது. மனோ சரீரத்தில் அதுக்குன்னு தனியாக ஒரு பாடி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பாடி, இந்த மாதிரி நிறைய உடல் இருக்கிறது போது அந்த சரீரத்தில் அது பதிவாகுது அப்படிங்கிறது நிச்சயம். சிலருடைய கையில் அந்த பிராணசக்தி, இப்போ ஹீலிங் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன், இந்த கை காட்டினோன்னே அதில் பாபா தெரிகிறாருன்னு சொல்லிட்டு என்ன கூட சொல்லுவாங்க நிறைய பேர். ஒரு 20,000 பேர் மேலே அது சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் அதிசயப்பட்டிருக்காங்க, சில பேர் அழுதுருக்காங்க, சில பேர் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலருடைய கையில் அந்த பிராணசக்தி அதிகமாக இருக்கும். அவங்க சமையல் பண்ணான்னு வச்சுங்களேன், இப்போ பெண்களாக இருந்தாக்கா, இப்போ என்னுடைய மனைவி செஞ்சாங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம கணவர், நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்முடைய சாய் சொந்தங்கள் சாப்பிடணும், அவங்க சாப்பிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த எண்ணம் பதிவு இருக்கு இல்லையா, அந்த எண்ணம். அதே மாதிரி அவங்க கைகளில் இருக்கிற அந்த பிராணசக்தியானது அந்த கை மூலமாக அந்த சமையலுக்கு அந்த ருசியை இன்னும் மேலும் கூட்டும், அந்த வாசனையை மேலும் கூட்டும். அதை தான் சொல்கிறோம். அதே மாதிரி மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் இந்த உடலுடைய நோய்களை இந்த பிராண சரீரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் குணப்படுத்துது. நான் செய்யக்கூடிய அந்த ஹீலிங்கை டிஸ்டன்ஸ் ஹீலிங், அதாவது பார்த்து கொண்டே இந்த டம்ளரில் தண்ணி கொண்டு வச்சுட்டு அதில் துளசியோ அல்லது வேப்பிலையோ அல்லது
கிராம்போ அல்லது ஏலக்காயோ அதை போட்டுட்டு அதுக்கெல்லாம் சக்தி இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லுவாங்க. தாந்திரிக விஷயத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்குது. நீருக்கு நம்ம உடம்பு முழுக்க நிறைய நீர் இருக்குது. ஸோ டம்ளரில் முன்னாடி வச்சுருக்க அது டம்ளரில் மட்டும் இல்லை, நம்ம உடம்புலேயே நீர் நிறைய இருக்குது. அந்த நீருக்கு வந்து மின்சாரத்தை எப்படி கடத்துதோ அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் மந்திரங்களையும் அந்த தந்திரங்களையும் அந்த என்ன சொல்கிறது, அந்த உயர்வான அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம சொல்லும்பொழுது அதை அவங்களுக்கு கடத்தும் பொழுது அவங்கள வந்து போய் சேருது. அவங்க மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் உடல் நோய்களை அந்த பிராண சரீரத்தின் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நிச்சயம். அடுத்ததாக மனிதனுடைய உள்ளுணர்வு, அதுதான் மிகப்பெரிய வழிகாட்டி மனுஷனுக்கு. அந்த உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளுணர்வு வந்து மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்குது மனுஷனுக்கு. அடுத்து மனுஷன் அப்படிங்கிறது அவனுடைய உடல் மட்டுமல்ல. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்க, நம்ம அப்பாவுடைய சாயப்பாவுடைய பிள்ளைங்க. மனுஷன் அப்படிங்கிறது அவனுடைய உடல் மட்டுமல்ல. அதை தான் அப்பப்பா அடிக்கடி சாயப்பா நமக்கு சொல்கிறாரு, நீ உடல் அல்ல, உன்னுடைய சூக்ஷ்ம சக்தி காந்த சக்தி மாதிரி உன்னை சுற்றி பாதுகாத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறார் அப்பா. கோவில்களில் சித்தர் சமாதிகளில் மனுஷனுக்கு ஜீவனுக்கு ஜீவசக்தி கிடைக்குது. இப்போ ஒரு சித்தர் சமாதிக்கு போகிறோம், ஒரு இஸ்லாமியராக இருந்தால் இந்த இது இருக்கு இல்லையா தர்கா, அங்கே போனாங்க அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். அது நமக்கும் கிடைக்கும். இதில் வந்து மத வேறுபாடெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் அந்த மயக்கம் அப்படிங்கிறது பௌதீக உடலுக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும் உள்ள தொடர்புடைய அந்த பாதிப்பு தான் அந்த மயக்கம் அப்படிங்கிறது. சில பேர் சாமி வந்துடுது இல்லையா, சாமி வந்துடுது, ஆடுறாங்க பாடுறாங்க கத்துறாங்க குதிக்கிறாங்க, ஒரு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க. இது வந்து மயக்கம்னு கூட சொல்லலாம், இல்லை சாமி வந்துடுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வந்து அந்த பௌதீக உடலுக்கும் சூக்ஷ்ம உடலுக்கும் உள்ள தொடர்புனுடைய பாதிப்பு அது கட்டாகுது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அன்னமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பை வந்து துண்டிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு மயக்கமோ அல்லது இந்த மனசு வந்து பாதிப்போ ஏற்படுது. அதனால் அவங்க கத்துறாங்க குதிக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. சீக்கிரமாக அப்புறம் தெளிஞ்சு போகிறாங்க. அதை நிறுத்தின உடனே அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்க சிறுமியர்கள் சிறுவர்கள் அவங்க அந்த கூடவே இருக்கிறது வந்து அந்த பெரிய, அதாவது நமக்கு வயசாகி போச்சு, ஆனால் சின்ன பிள்ளைங்களோட நம்ம கூட இருந்து விளையாடுறோம் பேசுகிறோம், நம்ம வந்து நல்லா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்போ நமக்கும் வந்து அவங்களுடைய சக்தி ஓட்டம் அந்த வைப்ரேஷன் அந்த துள்ளல் நமக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது சத்தியங்க இது. அதனால தான் பாருங்கள், நீங்கள் இந்த வாத்தியாருங்க பார்த்தோம்னு வச்சுங்களேன், டீச்சர்ஸு வாத்தியாருங்க இவங்களாம் பார்த்தோன்னா ரொம்ப இளமையாக இருப்பாங்க, எப்பவும் இளமையாக இருப்பாங்க. ஆனால் மற்ற துறைகளில் அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களோடயே எப்பவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன், அப்படி நோயாளிகளோட அதிகமாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க. இப்போ வந்து சிஸ்டர்ஸ் சொல்கிறோம், ஆனால் சிஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்களாம் இளமையாக இல்லைன்னு சொல்ல வரல நான். அதில் விதிவிலக்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நோயாளிகளோட இருக்கிறாங்க அல்லது வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு நோயாளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நோயாளி கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு அட்டெண்டர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பாருங்கள், அவங்க கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க, அந்தளவுக்கு பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. அந்த மனசாலையும் உடலாலையும் இயற்கை விட்டு தள்ளி இருக்கிறாங்க. விலகும்போது தீராத களைப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் நிச்சயம். அந்த களைப்பினால தான் மனசாலும் உடலாலும் அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிரிஸ்கான இருக்கிற அந்த நிலையை விட்டு சாதாரணமாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த களைப்பு ஏற்படுது. அவங்க வந்து அலர்ச்சியால் இருக்கிறனால நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம். அந்த மனுஷன் வந்து தலைகீழாக வளரக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறத முதல்ல இந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். மனுஷன் வந்து தலைகீழாக வளரக்கூடிய ஒரு மரம். மூளை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மரத்துக்கு வேறு. மனுஷன் தலைகீழாக வளர்கிறான், மூளை தான் அவனுக்கு வேறு. தலைகீழாக இருந்தால் மூளை தானே வேறு. அப்புறம் எல்லாமே தலையில் தான் இருக்குது. நம்முடைய உடம்பில் இருக்கிற உறுப்புகள் ஒன்று ஒன்றும் ஒரு மொழியில் நம்மோடு பேசிக்குது அப்படின்னு நம்ம வந்து உணரணும். கால் ஒன்று மாதிரி பேசுது, ரொம்ப தூரம் என்னை நடக்க வைக்காதப்பா, கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட்டு கொடுன்னு சொல்லிட்டு கால் நின்று போகுது, முடியல அப்படின்னு சொல்லுது காது. பேசிகிட்டே இருக்கிறோம். பேசும்பொழுது
எனக்கு பேச முடியலப்பா, தொண்டை வலிக்குது, கொஞ்சம் நிறுத்தறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ளுணர்வு சொல்லுது. அதே மாதிரி காது கேட்டுக்கிட்டு ரொம்ப சவுண்டாக இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க, அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது போர் அடிக்குது. அப்போ என்ன சொல்கிறது காது, கொஞ்சம் தள்ளி போயிடலாம் நம்பன்னு சொல்லிட்டு காது சொல்கிறதுனால நம்ம உடம்பு தள்ளி போயிடுது. இந்த மாதிரி ஒரு உறுப்பும் ஒரு வகையில் ஒரு மொழியில் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது, அதை நம்ம உணர்றதில்லை. அடுத்து ஒரு மனுஷன் வந்து புண்பட செய்யுது, ஒரு மனுஷனை வந்து நம்ம புண்பட பேசுகிறது, அது வந்து ரொம்ப 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 எப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப 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 கெட்ட செயல். ஒரு மனுஷனை நோகிற மாதிரி பேசுகிறோன்னு வச்சுங்களேன், அது கிட்டத்தட்ட கொலைக்கு சமம். அதுதான் ரொம்ப ரொம்பன்னு சொன்னேன், அது கிட்டத்தட்ட கொலைக்கு சமம். அதனால தான் என்ன நோகடிச்சா கூட நான் யாரையும் நோகடிக்கிறதில்ல. எவ்வளோ தான் நட்டமானாலும் அந்த பிள்ளையை மன்னிச்சு விட்றோம். அடுத்து மனுஷனை தவிர மற்ற இனங்கள் சூக்ஷ்ம உணர்வு மூலமாகவே எல்லாத்தையும் பேசிக்குது. இப்போ கிளி இருக்குது, பூனை இருக்குது, நாய் இருக்குது, இதெல்லாம் பேசவா செய்து? பேசலை. அந்த சூக்ஷ்ம உணர்வு, ஒரு பூனை இருக்குதுனாக்கா மழை வருது முதலே தெரியுதும், இந்த மாதிரி இந்த அதாவது பூகம்பம் வர்றது இதெல்லாம் வந்து நாய்க்கெல்லாம் முதலே தெரியும்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த சூக்ஷ்ம உணர்வு அப்படிங்கிறது முதல்லே தெரிஞ்சு போகுது, ஆனால் மனுஷனுக்கு தெரியறதில்ல. அதனால தான் அது நல்லபடியாக வாழுது. நாம் வந்து விஞ்ஞான அறிவை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மெஞ்ஞான அறிவை அது இழந்து போகிறோம், அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் பஞ்சபூத பிராணசக்தி ரொம்ப எல்லா ரூம்லேயும் எல்லா அறைகள்லேயும் அது நிறைவாக இருக்குது பிராணசக்தி. அந்த பிராணசக்தி எப்போ குறையுதோ அப்போ அந்த இடத்துல பிசாசு, சைத்தான் அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, பிசாசுன்னு நம்ம சொல்கிறோம், கிறிஸ்தவர்களோட பிசாசுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பேய் அப்படி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரே சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத ஒரு நிலை. ஸோ அடுத்து வலி அப்படிங்கிறது உடலினுடைய ஒரு மொழி. சளி பிடிக்கிற மாதிரி வலி பிடிக்குது, வலி வருது. இந்த வலிங்கிறது ஒரு இடத்துல கிளறமோ இது, அதை வந்து ஒருபோதும் மாத்திரையால் பிடிச்சி அமுக்கக்கூடாது. அந்த வலியை மாத்திரையை போட்டு அமுக்கக்கூடாது. நிகழ்கால உணர்வோடு நம்ம இருக்கணும். இந்த நிமிஷம் நம்ம நிமிஷம், போன நிமிஷம் நம்மளதில்லை, எதிர்கால நிமிஷம் வரப்போகிற நிமிஷம் நம்மள்தான்னு தெரியாது, நமக்கு தெரியாது. அது நம்ம அந்த நிமிஷத்தில் நம்ம வாழுமா வாழ மாட்டோமான்னு தெரியாது. ஸோ இந்த நிமிஷத்தை நம்ம வந்து உணர்வுடனும் அந்த மகிழ்ச்சியுடனும் அந்த செயல்பாட்டுடனும் அந்த நம்பிக்கையுடனும் வாழ்ந்தோமானா அடுத்த நிமிஷம் நமக்கு நல்ல நிமிஷமாக அமையும். அப்படிங்கிறது சாயப்பாவுடைய கோட்பாடு, அவர் சொல்லி வச்ச ஏற்பாடு. அதை தான் நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி நிறைய வலி இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிட்டு அந்த மூலத்தை, எதனால் அந்த வலி வருது நம்ம உடம்பில் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த மூலத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு மருந்தோ அதுக்கு மாத்திரையோ சாப்பிட்டோம்னா சரியாகும். அதே மாதிரி வாழ்க்கையில் கூட நமக்கு வந்து நிறைய தோல்விகள் வருது வச்சுக்கலாம். அந்த தோல்விக்கான காரணத்தை தான் நம்ம வந்து ஆராயணும். அந்த வலிக்கான காரணத்தை, அந்த நோய்க்கான காரணத்தை ஆராயிற மாதிரி தோல்விக்கான காரணத்தை நம்ம வாழ்க்கையில் ஆராய்ஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த ஆராய்ச்சி செய்து அதை வந்து சரி செஞ்சோம்னா நம்ம வந்து வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி உடலுடைய உறுப்புகள் எல்லாமே மனசோடு சேர்ந்து அது வந்து இயங்கிறது தான். நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் உடலுடைய உறுப்புகள் எல்லாமே நம்ம மனசோடு சேர்ந்து கனெக்ஷனோட இருந்து கயிறு கட்டி இழுத்த மாதிரி, கயிறு கட்டி வச்சுருக்க மாதிரி இந்த மனசு சொன்னால் அந்த உடம்பு ஆட்டம் போடுது, அதே மாதிரி நடந்துக்குது. ஸோ அப்போது நம்ம நடக்கிறோம், பேசுகிறோம், அப்புறம் வந்து வாழ்க்கையை வாழ்கிறோம், இது பண்ணுறோம், சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். இப்படி இயங்கிறது தான் ஆரோக்கியமான இயக்கம். ஆரோக்கியமான மனசு இருக்கிற யாருமே இப்படி தான் இருப்பாங்க. மனசு வந்து முதல்ல ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கங்களேன், இப்போ கூட ஹீலிங் பண்ணுறேன், அவங்க மனசை தான் நான் சரி பண்ணணும் முதல்ல. அதுதான் 100% அந்த நோய் வந்து சரியாக போகுது அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க மனசை தட்டி தேத்தி தூக்கி நிற்க வைப்பேன் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த நோயாளிக்கு உடல் நோய் வந்து சரியாகுது. இதுதான் உண்மை, இதுதான் நிச்சயம். இந்த விவசாய நிலத்தில் தாயினுடைய கருவறையில் இருக்கிற மாதிரி பிராணசக்தி இருக்குது. இப்போ ஒரு இடத்துல செடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த செடி கூட நான் பேசுவேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்குது, பப்பாளி மரம் இருக்குது, துளசி செடி இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இங்கே போயிட்டு வேம்பு இருக்குது, அதுவும் கூட நான் பேசுவேன். வாழை மரமே, நீ நல்ல மரம், நல்லபடியாக வளர்றீங்க, உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன்,
உங்களை தொட்டு பார்க்குறேன், இது பாருங்கள் உங்களை தொடுறேன், நீங்கள் எனக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுங்க. நான் போகிற இடம், நான் பேசுகிற ஆளுங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்ல பேர் கிடைக்கணும், எனக்கும் நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அன்பு, மகிழ்ச்சி, உயர்வு, பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட நான் பேசுவேன். ஸோ இந்த மாதிரி பேசும்போது அது நம்மளை ப்ளஸ் பண்ணும், அந்த வைப்ரேஷனை கொடுக்கும். அதே மாதிரி தண்ணியில் பிராணசக்தி இருக்குது. அதில் அந்த அசைகிற தண்ணியில் இன்னும் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக இருக்கிற தண்ணியில் ஒரு நிலையாக நிற்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோன்னா அதுக்கு பிராணசக்தி கொஞ்சமாக இருக்கும். ஆனால் ஓடுது ஒரு தண்ணி, குழாயில் ஓடுதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு பிராணசக்தி அதிகமாக இருக்குது. நம்முடைய உடம்பில் எங்கெல்லாம் புதுசாக தண்ணி நுழையுதோ அங்கெல்லாம் காற்றும் பிராணசக்தியும் அதிகமாக நுழையுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க பெரியவங்க, டாக்டருங்களை கூட அதான் சொல்கிறாங்க. தென்றல் காற்று ஒரு இடத்துல வீசுதுன்னு வச்சுங்களேன், சாதாரணமாக புயல் காற்று இல்லாமல் காற்றே இல்லாமல் புழுக்கமாக இருக்கிறத விட ஒரு இடத்துல தென்றல் காற்று, ஏசியெல்லாம் போடக்கூடாது, ஏசி இல்லாமல் நல்ல காற்று வருது, அந்த இடத்துல ஒரு மொட்டை மாடியில் ஒரு பால்கனியில் உட்காந்துக்கிறோம், சூப்பராக காற்று வருது. அந்த காற்றை நம்ம அப்பா என்ன காற்றுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த காற்று வர அந்த இடத்துல பிராணசக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். இந்த பதிவு ரொம்ப நீளமான பதிவாக போயிடுது. அதனால் இன்னும் நிறைய நான் இந்த வைப்ரேஷனை பற்றியும் இந்த சூக்ஷ்மமான உடல்களை பற்றியும் நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கேன், இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நிறைய சொல்கிறேன். நிறைய அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அந்த ஹீலிங்க்கு வரும்பொழுது இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதுக்கு ரெமெடி கிடைக்குன்றதுனால தான் இந்த பதிவை நான் நீண்ட பதிவாக நான் சொல்கிறேன். அடுத்து நான் ஹீலிங் செஷன் நான் ஹீலிங் அடிக்கடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வேலைப்பளுவின் காரணமாகவும் இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நம்ம நிறுவி அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இதெல்லாம் முடிக்கணுன்றதுக்காக ரொம்ப அதிகமான வேலை நிமித்தமாக நிறைய பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க, கொடையாளிகள் இருக்காங்க. கொஞ்சம் பணம் நிறைய கொடுத்தவங்களுக்கு கூட நல்லா பேச முடியாது. கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி. ஆனால் இங்கே கொஞ்சம் அதாவது ஒரு 50,000 கொடுத்துருக்காங்க, இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களெலாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம பேசணும், அவங்களுக்கு நான் ஹீல் பண்ணணும் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் எதிர்பார்ப்பே இல்லாமல் தர்மம் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எதிர்பார்த்து செய்கிறது தானம், எதிர்பார்க்காமல் கொடுக்கறது தர்மம். அந்த மாதிரி தர்மம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணுன்றது எனக்கு ஒரு கடமை இருக்குது, அது செய்யாதவங்களுக்கும் செய்யணுன்றது நமக்கு கடமை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக செஞ்சவங்களுக்கு தப்பாக நினச்சக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு கடமை இருக்குது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கூட நான் அதிகமாக இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல, பேச முடியல. அதுக்காக இந்த பதிவின் மூலமாக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய 2 நாளில் நான் ஹீலிங்கில் உட்காருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பாக்கிட்ட சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் கேள்விகளுக்கான பதிலையும் நான் கேட்டு சொல்வேன். உங்களுக்கான ஹீலிங் உட்காந்து ஹீலிங் பண்ணும்போது அந்த சேரில் உட்காந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹீலிங் கொடுத்து உங்களையும் நான் ஆற்றுப்படுத்து இது செய்வேன். நீங்கள் நல்லா போவீங்க. எல்லோரும் நிறைய பேர் நிறைய நல்லா இருக்கிறார் பாபாவுடைய புண்ணியத்தினால. அந்த நல்ல விஷயம் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். வாழ்க. அடுத்த பதிவில் நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றிகரமாக இருப்போம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.